தமிழ் சினிமாவில் 2 உச்ச நட்சத்திரங்களா ஒரே காலகட்டத்தில் நடித்து வளர்ந்து பெரிய நடிகராக உருவாகினவங்க எம்ஜிஆர் அவர்களும் ஐயா சிவாஜி கணேசன் அவர்களும். 2 பேருமே மிகப்பெரிய நடிகர்கள். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு புகழப்பட்ட மிகப்பெரிய நடிகர்கள். இவங்க 2 பேரும் ஹீரோவை நடித்து தனித்தனி படங்களாக பார்த்துருக்காங்க ரசிகர்கள். 2 பேரும் சேர்ந்து 2 ஹீரோ படம் 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அது நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு, சில பேருக்கு தெரியாது. அது என்ன படம்? அந்த திரைப்படம் மிகப்பெரிய தியேட்டர்ல மிகப்பெரிய கலவரத்தை எல்லாம் உண்டு பண்ணிச்சான் அந்த காலகட்டத்தில். 2 பேரும் சேர்ந்து நடிச்ச திரைப்படம். எதனால அந்த கலவரங்கள் வந்தது, அப்படி என்ன அந்த படம் பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டு ரசிகத்தை ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தோடு நம்பர் 1 இடத்துல இருந்தார். அவருக்கு நிகராக சிவாஜி கணேசனும் ஒரு சிறந்த நடிகரா நடிப்பு திலகம் அப்படிங்கிறத இவரும் பேர் வாங்கி இருந்தார். இந்த 2 பேரும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்குங்கிறது பல பேருடைய கேள்வி. இன்னைக்கு எப்படி ரஜினிகாந்த் சாரும் கமல்ஹாசன் சாரும் சேர்ந்து நடிச்சா எவ்வளவு காலம் கழிச்சு இப்பதான் அந்த படமே ஏற்பாடு நடக்குது. இந்த மாதிரி முயற்சிகள் அப்போ எவ்வளவோ முயற்சி பண்ணி அது நடக்கலை. அப்போ ஒரு கட்டத்தில் டி.ஆர். ராஜகுமாரி அப்போ மிகப்பெரிய கதாநாயகி அவங்க அவருடைய தம்பி டி.ஆர். ராமண்ணா அப்படிங்கிறவரை டைரக்டர் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்போ எம்ஜிஆர் சிவாஜி அவர்களும் சேர்ந்து நடிக்கிற மாதிரி படத்தை தயாரித்து எடுத்தோம்னா மிகப்பெரிய வசூல் வரும், படம் பெரிய சக்சஸ் ஆகுங்கிற நினைப்புல அவங்களுடைய பவர் இருக்குல்லையா, அவங்க எல்லா நடிகரும் மதிப்பாங்க. ஏன்னா ஒரு சீனியர் கதாநாயகி அவங்க பேசி சிவாஜி ஐயாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் சம்மதிக்க வச்சுட்டாங்க ஒரே படத்துல நடிக்கிறதுக்கு. இது தமிழ் சினிமாவில் மட்டும் இல்ல, அந்த காலத்துல தமிழ் ரசிகர்லயே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா 2 பேரும் இருதுருவ சினிமாக்காரங்க, ரசிகர்லாம் மோதிக்குவாங்களாம். இப்போ உள்ள மாதிரி அப்பவும் மோதிருக்காங்க. அப்படிப்பட்ட நடிகர் ஒன்று சேரும்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு படத்துக்கு. சரின்னு சொல்லி படத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படத்தோட பேர் தான் கூண்டு கிளி அப்படிங்கிற அந்த திரைப்படம். 1954ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26 அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் டி.ஆர். ராமண்ணா, டி.ஆர். ராஜகுமாரி நடிகை கதாநாயகி, அவங்களுடைய தம்பி. ஆர்ஆர் பிக்சர்ஸ்ங்கிற ஒரு பட நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறது. எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அவங்க பேர் கதாநாயகி பேர் சரோஜா. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த சரோஜாங்கிறவங்க டி.ஆர். ராமண்ணா இருக்காருல டைரக்டர், அவருடைய ஒய்ஃபையே நடிக்க வச்சிருக்காரு. எவ்வளவு கட்ஸா இருப்பாரு பாருங்க அவர். இவங்க எல்லாம் அந்த படத்துல நடிக்கிறாங்க. வசனம் விந்தன் அப்படிங்கிறவர் அப்போ ரொம்ப பிரபலமா நிறைய படங்களுக்கு வசனம் எழுதின வசனகர்த்தா அவர். இசை கேவி மகாதேவன். பாட்டுகள் அனைத்துமே அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஹிட்டா இருக்கு. வசூல் இது பெருசா வசூல் வரும் இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிதான் அதை பிரமாண்டமா தயாரிச்சிருக்காங்க. ஆனா எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல. ஏன் வெற்றி பெறல? எம்ஜிஆர் இருந்து வெற்றி பெறல, சிவாஜி இருந்து ஏன் வெற்றி பெறல? அதுக்கான ரீசனும் இருக்குது. ஒரு படம், ஒரு நடிகர் அப்படின்னா முழுக்க ஒரு பெரிய ஹீரோவை மைண்ட்ல வச்சு படம் முழுக்க உட்காந்து பார்ப்பாங்க. 2 பேருமே பெரிய ஸ்டார். அப்ப 2 பேருக்கு ஏற்ற மாதிரி கதையை உருவாக்கணும். 2 பேருடைய ரசிகரை திருப்தி ஆகணும். அப்போதான் அந்த படம் சக்சஸ் ஆகும். இவங்க என்ன இதோட கதை என்னன்னா, அவுட்லைனு, சிவாஜி சார் ஐயா ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த லவ் பண்ற பொண்ணை எம்ஜிஆர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சிவாஜி தான் லவ் பண்ணாரு, அவருக்கு தெரியாது. ஒரு கட்டத்துல காதல் ஃபெயிலியர் ஆகி போய் சிவாஜி சூசைட் பண்ண போறாரு. சூசைட் பண்ண போற சிவாஜி கணேசன் ஐயாவை காப்பாத்தி எம்ஜிஆர் தன்னோட வீட்டுல வச்சிருக்கிறாரு. இதுக்கு இடையில தன் பொண்டாட்டி தான் அவர் லவ் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு தெரியாது. இந்த பிரச்சனையில திடீர்னு எம்ஜிஆர் ஒரு பிரச்சனையில ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. இப்ப சிவாஜி அந்த வீட்டுல தனியா இருக்காரு. சிவாஜியுடைய பழைய காதலி, அதாவது இப்போ தற்போதைய எம்ஜிஆர் ஒய்ஃப் பொண்டாட்டி அங்க இருக்கு. அங்க எம்ஜிஆருடைய மனைவி, நண்பருடைய மனைவி அப்படின்னு இல்லாம அவங்க மேல இவர் ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பழகிற மாதிரி, அவங்கள முயற்சி பண்ற மாதிரி, பாலியல் ரீதியா முயற்சி பண்ற மாதிரி கதையை கொண்டு போயிருக்காங்க. இதுதான் கதை. இதுல என்ன ஹீரோயிஸா இருக்குது? சிவாஜியை எம்ஜிஆர் அடிச்சா சிவாஜி ரசிகர் கோவப்படுவாங்க, எம்ஜிஆர் சிவாஜி அடிச்சா எம்ஜிஆர் ரசிகர் கோவப்படுவாங்க. ஃபைட்டு வைக்க முடியாது, வச்சு இப்படி எடுத்தாலும் ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க.
இதுல இந்த கதை தான் இந்த ப்ராப்ளமே. இந்த கதை தான் ப்ராப்ளம். இதுல வந்து நம்ம யாரை இறக்கப்பட்டு யாரை, இப்போ ஒரு வில்லன் வர்றாரு, நம்பியார் வர்றாருன்னா, நம்பியார் வந்து எம்ஜிஆர் மனைவியா நடிக்கிற அந்த லேடிஸ் வந்து அடைய நினைக்கிறா, நம்பியாரை போடியா அடியா அப்படின்னு கோவம் வரும் ஆடியன்ஸுக்கு. சிவாஜி அதை பண்றாருன்னா, சிவாஜி எதுக்கு அதை பண்ணவே மாட்டாரு, அவரை முதல் அதவே ஏத்துக்க மாட்டாங்க மக்கள். அதே மாதிரி அவர் பண்ணும்போது அவர் போய் எம்ஜிஆர் எடுத்து அடிக்க முடியுமா? அப்ப அவரை ஒரு வில்ல மாதிரி சித்தரிச்சு சிவாஜி கணேசனை இந்த இதுல ஏற்கனவே 2-3 படம் வில்லன் நடிச்சிருக்காரு. அவர் மாசு ஹீரோவா இருக்கும்போது இதுக்கு ஒத்துருக்காரு சிவாஜி, ஏன்னா அந்த கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது வந்து சிவாஜி ஐயாவுடைய அந்த இமேஜுக்கு இது பொருந்தல, மக்கள் ஏத்துக்கல. அதே மாதிரி இவர் வந்து ஒரு நடிப்பு திலகம், இவர் அப்படி உருக நடிக்கிறவர். இவர் போய் அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் கொடுத்தது. இப்ப நம்ம அந்த கதையை நினைச்சு பார்த்தாலும் இதுல எப்படி ஐயா சிவாஜி ஐயா நடிச்சாரு அப்படின்னு நமக்கே கோவம் வருது. அப்ப அந்த ஆடியன்ஸுக்கு கோவம் வந்திருக்கும்ல, வந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி எம்ஜிஆர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ. அவர் டூயட் பாடுறது, ஃபைட்டு, எங்கேயாவது தப்பு நடந்தா சமூகத்தில் அநியாயத்தை எதிர்த்து தட்டி கேட்கறது, அம்மா மேல உள்ள பாசம் இல்ல, அண்ணன் தங்கச்சி மேல ஒரு பாசமா இப்படி இருக்கிற எம்ஜிஆரை கொண்டு போய் ஒரு பொண்ணுக்கு கணவர் அவர் ஜெயிலுக்கு போயிட்டாருன்னு கொண்டு போகும்போது இங்கேயும் தோத்து போச்சு. கதை 100% ஃபெயிலியர். இந்த கதையை மக்கள் ஏத்துக்கல. அப்போ மிகப்பெரிய நடிகர் 2 பேர் நடிக்கும் போது அது ஃபெயிலியர் ஆச்சு. படம் வந்து அட்டர் ஃபிளாப், ஓடலை. இது ரிசல்ட். இதுல என்னன்னா, இது ஒரு பக்கம் போனாலும் தியேட்டர்ல எம்ஜிஆர் ரசிகர் சிவாஜி ரசிகர் டெய்லி சண்டையா, எங்க படம் ஓடினாலும் அங்க அடிச்சு கலவரம் நடந்திருக்கு. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்காங்க, இவங்களும் சொல்லி அறிக்கையெல்லாம் விட்டு பார்த்துருக்காங்க, கேட்கல. இதுக்கு பயந்துகிட்டே சில இடங்கள்ல படத்தை ஓட்டாம பெட்டியை வீட்டுக்கு அனுப்பினதாக சொல்றாங்க. இப்படி பல நெகட்டிவான விஷயங்கள் இந்த திரைப்படத்துல நடந்து கடைசியில எம்ஜிஆர் என்ற மாபெரும் நடிகரும் சிவாஜி என்ற ஒரு மகா கலைஞரும் இணைந்து நடித்த ஒரு படம் ஓரளவாவது வெற்றி படம் அப்படிங்கிற ரெக்கார்டை பதிவு செய்யாம டோட்டல் ஃபெயிலியரான படமா போயிடுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மிகப்பெரிய நடிகரை ரசிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ரசிகருக்கு எதிராக அந்த நடிகரை கதாபாத்திரம் உருவாக்கக்கூடாது. அதே மாதிரி 2 பெரிய நடிகரை வச்சு பண்ணும்போது ஒருத்தர் அடிவாங்க மாதிரியே இல்லை இன்னொருத்தர் அவமானப்படுத்துற மாதிரியே பண்ணக்கூடாது. இது கூண்டுக்குழி அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிகப்பெரிய பாடம். 2 பெரிய ஸ்டார்களை வச்சு படம் எடுக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக கையாளணும். அப்படி இதுவரைக்கும் கையாண்டு சக்சஸ் பண்ண படம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த 2 ஸ்டார்களை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு கதையை உருவாக்கலாம். கதையை உருவாக்கினா தான் அது சரியாகும். அப்படி உருவாக்கினா சக்சஸ் ஆகும். அப்படி உருவாக்காத பட்சத்தில் ஆடியன்ஸுக்கு எதிரான ஒரு மனநிலை உருவாகி அந்த படம் ஃப்ளாப் ஆயிரும். அப்படி கூண்டுக்கிளிங்கிற ஒரு திரைப்படம் மிகப்பெரிய 2 நடிகர்கள் நடிச்ச திரைப்படம் தோல்வியில முடிஞ்சதா வருத்தமே தவிர, பட் 2 பேரும் இணைஞ்சு ஒரு படம் நடிச்சிருக்காங்கிறது சந்தோஷம்.